குக் வித் கோமாளியில் சுஜிதா அவங்க பண்ண லஞ்ச் பாக்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இது யூஸ்வலான புளியோதரை இல்லைங்க, புளியோதரை ப்ரீ மிக்ஸ் பண்ண போகிறேன். 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 10 கருவேப்பிலை இலை, 6-7 சிவப்பு மிளகாய் அண்ட் எண்ணெய் விட்டு 1/2 கப் புளியை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். 2-3 மாசத்துக்கு வீணாவே போகாது. டேஸ்ட் அப்படியே கோயில் புளியோதரை மாதிரி இருக்கும். இப்போ ரைஸ் பண்றதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய், உளுந்து, கடலைப்பருப்பு, சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை அண்ட் வறுத்த வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். நம்ம பண்ணி வச்ச ப்ரீமிக்ஸ், வடிச்ச சாதம், உப்பு சேர்த்து புளியோதரை ரெடி. அண்ட் யூஸ்வலா கருணக்கிழங்கு பண்ணும்போது கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டீங்கன்னா தொண்டையில அந்த அரிப்புலாம் இல்லாம இருக்கும். மசாலாக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் புளியோதரைக்கு பக்கா காம்பினேஷன். இந்த கோயில் புளியோதரை பிடிச்சவங்களாம் மறக்காம கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போட்டுருங்க. பை பை.